ஆதவர்ஜுனா கூட சொன்னாரு, எங்க கட்சியில வந்து நாங்க ஸ்லீப்பர் செல்ல வந்து டிஎம்கில இருக்கு, ஏடிஎம்கில இருக்கு அப்படின்னாரு. ஆனா பாஜகவோட ஸ்லீப்பர் செல்கள் வந்து எங்க இருக்காங்கன்னா இப்ப காங்கிரஸ்ல நிறைஞ்சு வழிகிறாங்க. அகில இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்கள் காங்கிரஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா சசிதரூர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்லாம் காங்கிரஸ் பாஜகவோட ஸ்லீப்பர் செல் தான். காங்கிரஸ்ல இருந்தா கூட அவர் பாஜகவுடைய மோடியை புகழ்ந்து பேசுறது, மோடியுடைய ஆட்சியை பாராட்டி பேசுவது, காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில தலைவர் மீதான விமர்சனங்களை வெளிப்படையாக வைப்பது, இதெல்லாம் செய்யறாரு சசிதரூர். அது போலவே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்குன்னா, எனது அண்ணன் சொல்லக்கூடிய அளவுக்கு உறவு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து எனது அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க பிரச்சாரம் வரும்போது ஒரு தடவை ஸ்வீட் வாங்கிட்டு அவரை எங்க அண்ணனுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. நல்ல ஒரு முழுவதும் அந்த வீடியோ போச்சு, நல்ல பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. ஏன் அப்படி அவர் வந்து இது வந்து வெறுமனே அது அன்பு, அதாவது அன்புக்கான உறவு மட்டும் இல்ல, அவர் கொள்கை ரீதியாவே இன்னைக்கு ஒரு ராகுல்கிட்ட இன்னைக்கு நிறைய மாற்றம் இருக்கு. காங்கிரஸ் கடந்த காலங்களில் செஞ்ச தவறுகள் எல்லாம் அவர் உணர்றாரு. காங்கிரஸ் கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களையும் மொழி திணிப்பா இருக்கட்டும், பல்வேறு அந்த தேசிய அந்த திணிப்பு இருக்கு இல்லையா, பல்வேறு திணிப்புகள். இன்னைக்கு பாஜக திணிக்கிற திணிப்புகளுக்கெல்லாம் முன்னோடி காங்கிரஸ் தான். பாஜக இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படி பல விஷயங்கள் பேசுறாங்கல்ல, இதுக்கெல்லாம் முன்னோடி காங்கிரஸ் தான். இதெல்லாம் ராகுல் காந்தி இன்னைக்கு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஓபிசி மக்களுக்கும் எஸ்சி மக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார். காங்கிரஸே இந்த தவறை செஞ்சிருக்கின்றத அவர் உணர்ந்திருக்கிறார். அவர் வெளிப்படையா பேசலனாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் வெளிப்படையா கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வி எழுப்புறாருன்னா, இங்க இருக்கிற நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க, ஓபிசி எத்தனை பேர் இருக்கீங்க, பிசி எஸ்சி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி யார்கிட்ட எழுப்புறாருன்னா பத்திரிகையாளர்கிட்ட எழுப்புறாரு. ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தூணே அவர் தான். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம 50 ஆண்டுகளா நம்முடைய முன்னோர்கள் இந்த பாஜக வருவதற்கான வழியை தான் பார்த்திருக்காங்க, பாஜக இன்னைக்கு நிலைச்சு நிற்பதற்கான வழியை தான் காங்கிரஸ் கட்சி முன்னோர்கள் பார்த்திருக்காங்க. அது நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், பல்வேறு தலைவர்கள் முழுக்க முழுக்க காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பாஜக இன்னைக்கு பலமாவதற்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. அது பாபர் மசூதி இடிப்பு விவகாரமா இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லயுமே சரி பாஜக பலம் சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்காங்கன்றத ராகுல் காந்தி உணர்கிறார். ராகுல் காந்தி உணர்ந்த காரணத்தினாலதான் தமிழ்நாட்டுல தீவிரமா அந்த பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, அந்த இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கு இல்லையா, இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடியவராக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறாரு.